Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 6th August 2025. இன்னைக்கு நிஃப்டியில் வந்துட்டு என்னென்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட ப்ரைமரி கோஆர்டினேட்ஸ் அதை வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மார்க் பண்ணியாச்சு. தட் இஸ் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, 5th ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நியூஸ் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அதுவுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதோட 3 லெவல்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 கோஆர்டினேட்ஸுமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருவோம். தென் வி வில் பி வெயிட்டிங் ஃபார் த மார்க்கெட் டு ஓப்பன். அந்த ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேடுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்லாவே பாருங்கள். திஸ் இஸ் த ஓப்பனிங் கேண்டில். நான் அதை வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ இல்லாத ஓப்பனிங் தான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு அப்படியே கீழே தான் வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை வந்துட்டு அங்கேருந்து புஷ் பண்ணி 24,650 அப்படின்ற ரேஞ்சில் இருந்து செல்லர்ஸ் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க, 24,650 அப்படின்ற லெவல்ல இருந்து செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணுறாங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஃபிகர் லெவல் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக 24,500 இருக்கும். ஸோ அங்கே பையிங் ஓஐ வந்துட்டு கண்டிப்பாக கூட இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கலான லெவல் தான் இது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 24,650 செல்லர்ஸ் புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்கன்னா ஆப்வியஸாக பையர்ஸோட ஏரியா வந்து 24,500. அது கம்ப்ளீட்டாக குரூஷியலான ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல் அப்படின்றப்போ பையர்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்த ஒரு இதுவாகவே மார்க் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மந்த் ஃபுல்லாமே ஆகஸ்ட் 1ல இருந்து நீங்கள் பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலை தாண்டி அது போகவே இல்லை. பெரிய மூவ்மெண்ட் வந்துட்டு அது நடக்கவே இல்லை. நீங்களே பாருங்க, இந்த கம்ப்ளீட் லெவலுக்குள்ள மட்டுமே தான் இருக்கு. 200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அண்ட் எக்ஸாக்ட்லி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரி செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க, நம்ம ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுது, நம்ம அடுத்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் பேனிக் ஆகக்கூடாது. இன்னும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்துட்டு இந்த லெவல். அப்படியே பாருங்க, ஏற்கனவே அங்கே வந்துட்டு மார்க்கெட்டோட ஒரு ஸ்விங் லோ இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க, கிளியராக நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு இப்படி போயிட்டு ஒரு மேஜரான ஒரு ஸ்விங் லோ இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு மேஜர் ஸ்விங் லோ இருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே டெஸ்ட் ஆகுங்க. நீங்கள் என்ன வேணால் யோசிச்சாலும் சரி, மார்க்கெட் அந்த இடத்துல டெஸ்ட் ஆகும். இன்னொன்று 24,500 அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவலும் இருக்குது. அதே இடத்துல வந்துட்டு ஸ்விங் லோவும் இருக்குது. அப்படின்றப்போ மார்க்கெட் வந்துட்டு அங்கே கண்டிப்பாக டெஸ்ட் ஆகும். ஸோ ஓஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து செல்லர்ஸ் ஓஏ இருந்தாலும் இங்கே ஃபுல்லாமே பையர்ஸ் ஓஏ இருக்குன்றது முன்னாடியே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம 3 நாளாகவே நம்மளுக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கலாகவே நம்ம வந்துட்டு மார்க்கெட்லேருந்து எப்படி தள்ளி இருக்கலான்றது மட்டும்தான் இருக்குது. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடையவே கிடையாது. இன்றைக்குமே நான் ரிஸ்க்கான ட்ரேடாக தான் சொல்லுவேன். இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் அ டே சிமிலர் டு ப்ரீவியஸ் 2 days. 2 நாளுக்கு முன்னாடி நடந்த 2 நாள் மாதிரியே தான். மார்க்கெட்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஆப்வியஸாக இந்த இடத்துல டெஸ்ட் ஆகுன்றதுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பிசிஆரோட சென்டிமெண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.72ல் ஆரம்பிச்சிச்சு. தட் இஸ் பியரிஷ், ஆனால் ஸ்ட்ராங் பியரிஷ் கிடையாது, பியரிஷ். அங்கேருந்து 0.74 போயிட்டு மறுபடியும் 0.71 அப்படியே குறைஞ்சிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லாவே வந்துட்டு மாற்றியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் 11:30 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 0.61லேருந்து 6.5 போயிடுச்சு டக்குன்னு.
ஸோ அந்த ஸ்பைக்கு தான் இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் தான் நீங்கள் கேண்டில்ஸே பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வரது. பட் பையர்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 230க்கு அதே லெவல் தான், எந்த ஒரு இந்த லெவலை தாண்டவே இல்லை. இந்த நீங்கள் லெவலை வச்சாலுமே நீங்களே பாருங்கள், இந்த லெவலை தாண்டவே இல்லை. 24,533 லெவல் தாண்டலை. பிக்கு மட்டும் போயிட்டு மறுபடியும் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா புஷ் பண்ணி இங்கே வச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இன்றைக்கும் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் எக்ஸாம்பிள் டே தான். மார்க்கெட்டில் இருந்து எப்படி தள்ளி இருக்கிறது, மார்க்கெட்லேருந்து ட்ரேட் எடுக்காமல் எப்படி தள்ளி இருக்கிறது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டு டேக் ட்ரேட் இன் தீஸ் டேஸ். நீங்கள் நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ், ப்ரீவியஸ் 2 டேஸோட வீடியோஸை நீங்கள் பார்த்தாலும் நம்ம வந்துட்டு சைக்காலஜிக்கல் லெவல்ஸை பற்றி தான் பேசியிருப்போம், சைக்காலஜிக்கல் லெசன்ஸை பற்றி தான் பேசியிருப்போம். அது எப்படி ஆக்ட் ஆகும், எப்படி வந்துட்டு மார்க்கெட்லேருந்து தள்ளி இருக்கணுன்றதை மட்டும்தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். Until then, see you.